அதே குரு சாரத்தை நோக்கிதான் சனி பகவான் ராகு பகவானும் வருகிறார். இந்த சனியும் ராகுவும் சேர்ந்து கீழும் மேலுமாக வரும்பொழுது இந்த குரு பகவான் நிறைய பணக்காரர்கள், நிறைய கோடீஸ்வரர்கள் சின்ன பின்னமாவாங்க. தங்கம் விலை மதிக்க முடியாத அளவுக்கு போய் அது யாரும் மதிக்காத அளவுக்கு போகும். இந்த தங்க பிஸ்னஸ்ஸு, தங்கத்தின் மூலமாக கவனம் வைக்கிறதெல்லாம் உங்களுடைய உணர்வுக்கு பயன்படவே படாது. ஏனென்றால் உங்கள் மனமும் உங்களுடைய உள்ளமும் அதைவிட சிறந்தது, அதைவிட பல மடங்கு உயர்ந்தது. அதை தான் வள்ளல் பெருமான் சொல்வார். அன்பை விதைத்து அறிவை அறுவடை செய்யும்போது அந்த கனிவான பக்குவம் இருக்க, மனிதனாக பிறந்தது எதுக்குங்க? கனிவாக வாழ்வதற்கு. அதுதான் சொன்னார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த அந்த ஆனா ஊனா நான் சொன்னேன்ல, அந்த மேச சிம்மம், இந்த மேச சிம்மத்தில் அருட்பெரும் ஜோதி அந்த ஓவன்னா இருக்க இந்த சிம்மத்துக்கு கும்பத்துக்கு வரும். ஜோதி தனிப்பெரும் கருணையாக வருது. அந்த கருணை அடிப்படையில் தான் மனிதனையே நிர்ணயிக்கிறோம் நம்ம. இவன் கோபக்காரன், இவன் அன்பானவன், இவன் பாசமானவன்னா. ஆனால் மண்ணிலிருந்து வந்த நாம் ஒரு உயிராக வெளியில் வந்து உடல் எடுத்து, உடலிலிருந்து உணர்வு மாறி, உணர்வுலேருந்து பேச்சாற்றலாக மாறி, நம்மளுடைய பேச்சின் திறமை வைத்து தான் நீ மனிதன் இல்லையா என்று நினைக்கிறோம். அந்த இடத்துல தான் அந்த கும்பராசிக்காரர்கள் போல நமக்கு அந்த தலைக்கட்டு என்பதை கட்டுகிறார்கள். அதுக்கு தான் ஓங்கார பரம்பொருளுக்கு வானமண்டலத்தில் ஓம் என்ற சத்தம் உருவாக்கினாலும் இந்த மனிதனுடைய உள்ளத்திலிருந்து அந்த ஓங்கார பொருளை வெளிக்கொண்டு வந்து வெளிக்காட்டி அதற்கு மரியாதையை கொடுக்கக்கூடியது தான் இந்த கும்பராசி நேயர்கள்.